வெல்கம் டு எஸ்சிடி கேர்ஸ். நம்ம எஸ்சிடி ஆஃபீஸுக்கு நீங்கள் வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா கப்பல் மாதிரி ஒரு வண்டி வந்துருக்குங்கண்ணா. டயோட்டா கேமரி பெட்ரோல் வண்டி 2003 மாடலுங்க. பெயிண்ட் குவாலிட்டியெல்லாம் தெளிவாக அருமையாக இருக்குங்க. ரொம்ப குவாலிட்டி லைட்டு எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பர் TN 33 வண்டி நம்பருங்க. தெளிவான வண்டிங்க. வாங்க அப்படியே வண்டி பார்க்கலாம் வாங்க. 4 வீலும் அலை வீலுங்க. 4 டயரும் ஒரு 50% இருக்குங்க. இப்போ பாருங்கள் 4 பவர் விண்டோ வந்துடுதுங்க. எல்லாமே பவரில் வந்துடுதுங்க. இங்கே பாருங்க இதெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே நைஸாக எப்படி இருக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா 4 ஏர் பேக் வந்துருங்க. சீட்டில் 2 ஏர் பேக் வந்துருங்க. ஃப்ரண்டில் 2 இப்போ ஸ்டேரிங்க்கும் 2 சைடு 2 ஏர் பேக்குங்க. மொத்தம் 4 ஏர் பேக் வந்துருக்குங்க. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே பவரில் கொடுத்துருக்காங்க. எதுவுமே நம்ம கையில் இது பண்ண வேண்டியது இல்லைங்க. இது பாருங்கள் டிரைவருக்கு நல்லா இதுங்க. சென்டர் முதுகுவலி வரா மாதிரி எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. எல்லாம் பவர்லேயே இருக்குதுங்க. வண்டி தெளிவாக இருக்குங்க. செட்டு நூசிக் செட்லேருந்து மேட்லேருந்து கட் மேட்லேருந்து எல்லாமே பக்கா குவாலிட்டியாக இருக்குங்க. ஏசி நல்லா கூலிங் இருக்குங்க. சென்ட்ரலேயே ஏசி வருங்க. இதில் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது 2,77,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. பேக் சீட் பாருங்கள் ஒரிஜினாலிட்டியாக லெதர் சீட்டு ரொம்ப தெளிவாக இருக்குது பாருங்கள். இடம் பார்த்தீங்கன்னா இதில் நல்லா ஆல்ட்டாக இருக்குங்க. நல்லா கால் நீட்டி போகிற மாதிரி இடம் பேஸ் நல்லா இருக்குங்க. ரொம்ப இடம் நல்லா இருக்குங்க. இன்டீரியர் எல்லாம் பக்கா தெளிவாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். ஃபுல் மேட் கட் மேட்லேருந்து எல்லாமே தெளிவாக இருக்கும். கால் நீட்டி போட்டுங்க அப்படியே கப்பலில் படுத்துட்டு போகிற மாதிரி இருக்குங்க. இடம் பேஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்கும். சஸ்பென்சர் எல்லாமே தெளிவாக இருக்குங்க. படுத்தா மூலம் இருக்குங்க. வண்டிக்கு போகிற படுத்தா மூலம் எல்லாம் இருக்குதுங்க. இங்கே பாருங்க டிக்கி பேஸ் பாருங்கள். அலைவியில் இது ஸ்டெப்னி அலைவியில் வந்துடுதுங்க. உள்ளே பாருங்க சுத்தமாக இருக்கும். ஜாக் லிவர் வந்துடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு 8 ரூம் இருக்கிற மாதிரி அகலம் இருக்குங்க. அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் இடம். டிக்கியில் பார்த்தீங்கன்னா பழைய சிடி செட்டுங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 சிடி போட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள் இப்படி தள்ளிக்கலாங்க. சிடி உள்ளே இருக்குது. ஒரு 10 சிடி இருக்குங்க. அதை ஒன்றா எடுத்துக்கும். மேலே டிக்கியில் பாருங்கள் கவர் ஃபுல் கவர் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். இன்ஜின் ரூம் பாருங்கண்ணா தெளிவாக இருக்குது பாருங்கள். இன்ஜின் ரூம் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். பேஸ்ட்டெல்லாம் ஒரிஜினல் பேஸ்ட்டு கலையாமல். இது பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்த்தீங்கன்னா லாரி இன்ஜின் மாதிரி இருக்குது. அப்தாச்சோடு இருக்குது. சேஸ் பார்த்தீங்கன்னா இதில் இது முன்னாடி இது வரைக்கும் இருக்கும். அவ்வளோ சேஃப்டி வண்டி. ரொம்ப தெளிவாக இருக்குது. பேட்டரியிலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். R2 வந்துடுதுங்க. எல்லாம் பக்காவாக இருக்குங்க. வண்டி ரொம்ப குவாலிட்டியான வண்டிங்க. கம்மி பட்ஜெட்டுக்கு நல்ல வண்டிங்க. இந்த வண்டி முழுசாக பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்களுக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் வெரி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாங்க. நேரில் வாங்க வண்டி ஓட்டி பாருங்கள். வண்டி நல்லாயிருக்கும். நேரில் வாங்க ஓட்டி பாருங்கள். நம்பிக்கையோட வண்டி எடுத்து போகலாம். வாழ்க வளப்படாது.